அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகனுக்கு சென்சார் பிரச்சினை தொடர்பாக தாவேக கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. ஜனநாயகனுக்கு பல வாரங்களுக்கு முன்பே சென்சார் உறுப்பினர்கள் யுஏ சான்றிதழுக்கு பரிந்துரை வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டு, ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழ் தரப்படவில்லை, தடுப்பது யாரோ என தாவேக தரப்பிலிருந்து கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். விரிவான விவரங்கள். இயக்குனர் எட்சினோத் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தினுடைய நாயகனாக நடிகர் விஜய் நடிக்க இருக்கின்றார். இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வரும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி தற்பொழுது வரை அனைத்து பணிகளும் முடிவுற்ற நிலையில சென்சார் தரப்பிலிருந்து சான்றிதழ்கள் இன்னும் தரப்படாமல் இருக்கின்றது. இதற்கு பல்வேறு தரப்பினர் மத்தியிலிருந்து பெரிய எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தன்னுடைய கண்டன பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட யுஏ சர்டிபிகேட்டை சென்சார் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் கூட தற்பொழுது வரை சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படாததற்கான காரணம் என்ன, இதை தடுப்பது யார் என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்து அந்த எக்ஸ்தல பதிவிலே பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தடைகள் பல வந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஜனநாயகன் வெற்றி பெறும் என்பதையுமே அந்த எக்ஸ்தல பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போதும் திரைப்படத்தை சென்சாரில் காமித்து என்ன மாதிரியான திரைப்படம் என்பதை அதில் அந்த திரைப்படத்திற்கு சென்சார் ஒரு சர்டிபிகேட் வழங்கும். யுஏ சர்டிபிகேட்டா, ஏ சர்டிபிகேட்டா போன்ற சர்டிபிகேட்டை எல்லாம் சென்சார் தரப்பிலிருந்து வழங்கும். ஆனால் இம்முறையும் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பாக படத்தை சென்சாரில் காண்பித்து அந்த படத்திற்கு யுஏ சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட்டை பட நிர்வாகம் வாங்கும். அந்த வகையிலே தான் இந்த முறையும் கூட அது வெளியிடப்பட்டு சென்சார் தரப்பிலிருந்து யுஏ சர்டிபிகேட் பரிந்துரைத்ததாக CTR நிர்மல்குமார் தற்பொழுது அந்த பதிவிலே தெரிவித்திருக்கிறார். சென்சார் தரப்பிலிருந்து சில காட்சிகள், அதாவது வன்முறைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சில காட்சிகளை நீக்க சொல்லியும் அதே போன்று சில காட்சிகளை மியூட் செய்ய சொல்லியும் சென்சார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தகவல்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டது. நிலையில்தான் அந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் சொன்ன பிறகு இந்த மாதிரியான யுஏ சர்டிபிகேட்டை அந்த சென்சார் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டது. ஆனாலும் கூட இன்னும் கூட எந்த ஒரு சான்றிதழையும் தரவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில CTR நிர்மல்குமாருடைய இந்த பதிவு அனைவரது கவனத்தையும் தற்போது இருக்கிறது. குறிப்பாக அந்த எக்ஸ்தல பதிவில் அவர் தடுப்பது யாரோ என்ற ஒரு குறியீட்டையும் பதிவிட்டு தற்பொழுது அந்த எக்ஸ்தல பதிவை அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்.